Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இருந்துச்சு, அவங்க என்னெல்லாம் உங்களை பற்றி நினச்சாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பைல் செலெக்ஷன், பைல் 1, பைல் 2. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து டீப் ஃபீலிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ பைல் 1, பைல் 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைல் 1. இந்த கார்டு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது, இன்ட்யூட்டிவாக இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணலாம். இது பைல் 1. இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது அட்ராக்ட் ஆகுது, இன்ட்யூட்டிவாக இது பிடிச்சிருக்கு, இது செலக்ட் பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணலாம். இது பைல் 2. ஓகே, இது பைல் 1, பைல் 2. கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. வெல்கம் பைல் 1. ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்ன நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி நம்ம என்னென்னு செக் பண்ணிடலாம். லாஸ்ட் நைட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களோட எனர்ஜி என்னவாக இருந்தது, இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு கனெக்ட் ஆனாலும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பைல் 1 வியூவர்ஸ், உங்களோட எனர்ஜி. சிலர் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது சிலர். ஓகே வியூவர்ஸ், பைல் 1 உங்களோட ஃபர்ஸ்ட் எனர்ஜி. இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் எனர்ஜி, உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களோட சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குது இப்போ. அண்டு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ஃபேமிலி, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஹெல்த்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது. பட் எதுலேயுமே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ரொம்ப டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது. லாஸ்ட் நைட் மேபி நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஓவர் திங்கிங், அதிகமான குழப்பங்கள், அதிகமான ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ இது எனக்கு தேவைதானா, இந்த ரிலேஷன்ஷிப் அவசியமா அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஆர் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பைல் 1 உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி, நீங்கள் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அல்லது ஒரு புது ரிலேஷன்ஷிப். இல்லை வேணாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என்னோட எனர்ஜி எல்லாமே எடுத்துருச்சு, என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குதோ அதை நோக்கி நான் போக போகிறேன். நான் ஒரு புது அனுபவங்களை கற்றுக்க போகிறேன். எனக்குன்னு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையான எல்லா சந்தோஷங்கள், நிம்மதி எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு புது ரிலேஷன்ஷிப், ஒரு புது அனுபவம், அதை தேடி போடுறது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, சந்தோஷம், எந்த சந்தோஷம், நிம்மதி தரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ பைல் 1. ஸோ தேர்ட் எனர்ஜி, ஒரு நிதானம் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் உங்கள் பர்சன்ட்ட போய் ஏதாவது பேசலாமா, அதாவது பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரலாம். மறுபடியும் இப்போ இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், சப்போஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் அதிகமாகும், ஆர்கியூமெண்ட் அதிகமாகும். அதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு நிதானம் இல்லாமல் இல்லை நம்ம போய் கண்டிப்பாக பேசலாம், என்னால் முடியலை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என் பர்சன்ட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் எதையாவது கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பைல் 1 உங்களுக்கு செட் ஆகும். சிலர் லாஸ்ட் எனர்ஜி நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு
ஒரு கம்யூனிகேஷன், எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் அவங்க பர்சன்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. நான் மூவ் ஆன் ஆகிறேன், நான் எஸ்கேப் ஆகிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம், நான் போகிறேன். ஆனால் உனக்கு நான் எந்த விளக்கமும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, சரியா? எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க போகிறதில்ல. எனக்கு போதும், இதில் வந்து நான் நிறையா கஷ்டப்பட்டுட்டேன், நிறையா ஹர்ட் ஆகிட்டேன். உன்னோட நீ வந்து ரொம்ப பிளான் பண்ணி என்கிட்ட மூவ் பண்ணிகிட்ருக்க, அது எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. இந்த லவ்வில் இந்த மாதிரி பிளான் பண்ணி இவ்வளோ லாஜிக்காக மூவ் பண்ணுற பர்சன் எனக்கு வேணாம், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம ஜஸ்ட் உங்களோட நிம்மதிக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால், ஓகே. இது 2 விதமாகவும் வருது. அதாவது சிலர் வந்து வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமான எனர்ஜி காமிக்குது. சிலர் வந்து பின் விளைவுகள் எதுவும் தெரியாமல், இல்லை நம்ம ஸ்டெப் எடுத்துடலாம், அப்படி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் என் பர்சனை நோக்கி அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி எனக்கு தெரியுது, ஓகே. ஸோ இதுதான் லாஸ்ட் நைட் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஆர் இப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு பாருங்கள். இப்போ உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 1. ஸோ பைல் 1 வியூவர்ஸ், உங்கள் பர்சன் லாஸ்ட் நைட் என்ன நினச்சாங்க? ஸோ கார்ட் ஷஃபில் பண்ணுறேன், உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஸோ பைல் 1 ஓவராலாக உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் அவங்களோட தாட் என்னவாக இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இதை சொல்லிடுறேன். இது வந்து அவங்க எஸ்பெஷலி நிறையா வந்து இமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காங்க. இன்னர் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்கள்ல, மனதளவில் ஒரு பெரிய போராட்டம், நிறையா குழப்பங்கள். ஏன்னா இப்போ உங்ககிட்ட வந்து இமோஷ்னலி ரொம்ப டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க, உங்கள் லவ்வை காமிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னே அவங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் லவ் பண்ணுறீங்களா, இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா, இன்னும் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா, நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதே தெரில. அதை பற்றியே வந்து அகைன் அண்ட் அகைன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட வர்றதுக்காக நீங்கள் சைன் எதுவுமே நேற்று காமிக்காத மாதிரி இருக்குது, ஓகே. நேற்று நீங்கள் எந்த சைனுமே கொடுக்கல. உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காகனா நீங்கள் எந்த சைனுமே காமிக்காததுனால அதை பற்றின யோசனைகள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான யோசனை அதிகமாக இருந்திருக்கு. மனப்போராட்டம் அதிகமாக இருந்திருக்கு. பாஸ்டில் உங்களுக்குள்ள நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக நேற்று பாதிச்சிருக்கு. ஏன்னா நிறையா யாரோ ஒருத்தவங்க வந்து நிறைய இந்த ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப சிவியராக இருந்திருக்கு. அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்து வந்து அந்த சண்டையிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியல, அதை ரொம்ப சீரியஸாக வந்து யோசிச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் லவ் இல்லாமல் போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம் அதெல்லாம் நிறையா இதில் தெரியுது. ஓவராலாக பார்க்கும்போது பதட்டம் நிறையா தெரியுது, பயம் நிறையா இருக்குது. நீங்களும் எந்த சைனும் கொடுக்காத மாதிரி இருக்குது, ஓகே. எந்த சைன் கொடுக்காதனால ரொம்ப அவங்க யோசிக்கிறாங்க. நேற்று ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் நைட் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்கல, ஒரு மெசேஜ் வரல, ஒரு விஷ் வரல, எதுவுமே வரல. அப்படிங்கிறதுனால இன்னும் அதிகமாக வந்து ஒரு பதட்டம் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து உங்களை பற்றி ஒரு மர்மமாகவே நீங்கள் அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரில உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன நடக்குது, இல்லை வேறு லவ் வந்துருச்சா, இன்னும் நீங்கள் அவங்க மேலே லவ் இருக்கா, ஏன் எந்த ஒரு ஃபீலிங்ஸு காமிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரொம்ப யோசிச்சிருக்காங்க, ரொம்ப சீவியராக யோசிச்சிருக்காங்க. மேபி உங்கள் சோஷியல் மீடியாலலாம் செக் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா என்னங்கிற மாதிரி கூட அவங்க செக் பண்ணியிருக்கலாம் லாஸ்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட உங்கள் மெசேஜ் ஆர் கால் ஏதாவது சைன் கொடுக்குறீங்களா கூட வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது வெயிட்டிங் எனர்ஜி மாதிரின்னு தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் மனப்போராட்டம் அதிகமாக இருக்குது. ரொம்ப யோசிச்சிருக்காங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவர் திங்க் கூட நெகட்டிவாக தான் திங்க் பண்ணியிருக்காங்க, ஓகே. உங்களால் நம்பிக்கை இல்லாத மாதிரி, நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கிற மாதிரியான திங்கிங் தான் இருக்குது. ஸோ ஷியோராக வந்து உங்களை பர்சனல் லைஃப்பில் இப்போ எந்த சந்தோஷமும் இல்லை, சந்தோஷத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ லவ் காமிக்கவும் யாரும் இல்லை, உங்ககிட்ட இப்படி இமோஷ்னலாக டிஸ்டன்ஸ் இருக்குது, மனப்போராட்டம் வேறு இருக்குது, சந்தோஷமும் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு
ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. குழப்பம், பயம், ஒரு வருத்தம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து இமோஷ்னலாக டிஸ்டன்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. ஏன்னா இதுவா அதுவாங்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம போய் எந்த ஸ்டெப் எடுக்க வேண்டாம், எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகிடணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல, மூவ் ஆன் ஆக அவங்களால முடியல. உங்ககிட்ட இருந்து இமோஷ்னலாக டிஸ்டன்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. சரியா? நான் இமோஷ்னலாக இவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறேன். நான் வந்து எனக்கு இந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேணாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இமோஷனை தாண்டி ப்ராக்டிக்கலாக சரி இதுதான் லைஃப், இப்போ என் பர்சன் என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. பட் அவங்களால வந்து அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள், நேற்று வந்து நீங்கள் எந்த மெசேஜஸ் எதுவுமே அனுப்பாமல் இருந்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் உங்களோட இதில் ஸ்டாண்ட் பண்ணி இருந்தனால நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறீங்கிற பயம் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, நீங்கள் 555 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா இமோஷ்னலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணியிருந்திருக்கலாம். பட் நேற்று உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களை ரொம்ப மிஸ் பண்ண வச்சுருக்கு, ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ண வச்சுருக்கு. நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள வந்து புறக்கணிக்கிறீங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸாக வந்து நினைக்க வச்சுருக்கு. ஓகே, ரொம்ப அதிகமாகவே யோசிச்சுருக்காங்க. அவங்க இமோஷன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குங்கிறதே அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எதுவுமே நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இமோஷ்னலாகவும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, ஃபிசிக்கலாகவும் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்கள் லைஃபே ஒரு மர்மமாக இருக்குதுன்னு அவங்க நினச்சிருக்காங்க. ரொம்ப தனிமை, ஏன் எதுவுமே வந்து ரியாக்ஷனே நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுருக்காங்க. அவ்வளோதானா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சான்னு என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களும் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்ககிட்ட எந்த ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்காததுனால அவங்க மூவ் ஆன் ஆகணும். சந்தோஷம் இப்போ வந்து இந்த கார்டு பார்க்கும்போது அவங்க இப்போ நீங்கள் இல்லை, ஸோ சந்தோஷமாக இல்லை, ரைட்? அப்போ உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹீலிங் மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த கார்டு பக்கத்தில் வரும்போது இந்த கார்டில் வந்து இவங்க வந்து சன்னை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஒரு சன்னை நோக்கி அவங்க எந்த ஒரு சந்தோஷத்தை தொலைச்சிட்டாங்களோ அந்த சந்தோஷத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. இது என்னென்னா, அது 2 வகையாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று, நீங்கள் சந்தோஷம் கொடுத்த நீங்களே இவ்வளோ வழியையும் தர்றீங்க. ஏன்னா இவங்ககிட்ட இந்த சன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா? கை கெட்டாத தூரத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நீங்கள் அவ்வளோ வழியும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதனால தான் இமோஷ்னலாக டிஸ்டன்ட் ஆகி நான் உங்கள்கிட்ட இமோஷ்னலாக அட்டாச் ஆக மாட்டேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து இப்போ அந்த சந்தோஷத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. என்ன தான் போகிறேன்னு அவங்க முடிவு எடுத்தாலும் அது இமோஷ்னலாக தான். ஓகே, பெர்மனெண்ட்டாக அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறாங்கன்னு நான் சொல்லலை. இமோஷ்னலாக டிஸ்டன்ட் ஆகிறேன், இல்லாட்டினா என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வந்து வலி அதிகமாக இருக்குது, மனப்போராட்டங்கள் அதிகமாக இருக்குது, என்னால் வந்து இதை வந்து கொண்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஏக்கத்தோடு நின்று பார்க்குறாங்க. ஒரு ஸ்டக் எனர்ஜி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இருக்குது. ஸோ உங்களை நோக்கி வரலாமா இல்லை பின்னாடி ஹோல்ட் பேக் பண்ணலாமா, உங்களை நோக்கி வரலாமா இல்லை வேணாம் அப்படின்ட்டு பின்னாடி போகலாமா? ஏன்னா எனக்கு கொடுத்த சந்தோஷம் வந்து ரொம்ப கை கெட்டாத தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. இன்னொரு எனர்ஜி என்ன தெரியுதுன்னா, போதும் என்னால் இதெல்லாம் முடியல, நான் என் ஈகோவை விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் பர்சனுக்கு. ஓகே, ரொம்ப ஈகோ. ஸோ என்னோடய ஈகோவை விட்டுட்டு நான் என் பர்சன்ட்ட போகிறேன். எனக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை நோக்கி போகிறேன். ஆல்ரெடி எனக்கு லவ் கொடுக்க ஆள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத தண்ணியில் சில லவ் இருக்குது, அது உங்களோட லவ்ஸ். ஓகே, ஸோ எனக்கு கண்ணுக்கு தெரியாத லவ் வந்து என் கை கெட்டாத தூரத்தில் இருக்கிற லவ், அதை நோக்கி நான் போகிறேன். ஓகே, இத்தனை நாள் என் கண்ணு வந்து கட்டி இருந்துச்சு, என் பர்சன் என்கிட்ட காமிச்ச லவ் வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட்
இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எது என் சந்தோஷம்னு. ஸோ அதை நோக்கி போகிறேன். இந்த 2 எனர்ஜி இருக்குது. 2 எனர்ஜியில் உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் பர்சனோடதை வச்சு. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஹெவியாகவே அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நேற்று மீன்ஸ் லாஸ்ட் நைட் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்கிற மாதிரியான ஒன்று உங்ககிட்ட வரணும், இல்லை உங்களை விட்டு போயிடணும். 2க்கும் இடையில இருந்துட்டு அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. ஓகே, ஸோ அவங்களால முடியல. ஏன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அது வாங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தனிமையில் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சைடு வந்து அவங்க ஈகோ வந்து அவங்கள எதுவுமே ஆக்ஷன் எடுக்க விடாமல் பண்ணுது. சரியா, அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு எதுவுமே காமிச்சிக்காத மாதிரி இருப்பாங்க. பட் தனியாக இருக்கும்போது இந்த ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ என்னதான் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் உங்ககிட்ட வந்தால் கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த 2 கார்டு கனெக்ட் பண்ணும்போது ஷியோராக அவங்க இந்த தனிமையில் இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணங்கிறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களோட இமோஷன்ஸை உங்ககிட்ட என்றைக்குமே காமிச்சதில்லை. அவங்க உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கங்கிறதே காமிச்சதில்லை. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப் எவ்வளோ சீக்ரெட்டாக உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் எவ்வளோ மறைச்சி வச்சுருக்கீங்களோ, அதை இந்த பிரேக்கப்புக்கு முன்னாடியோ இந்த நோ கான்டாக்ட் முன்னாடியோ அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அவங்க இமோஷன்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரிய விடாமல் அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட லவ் காமிச்சிருந்துருப்பாங்க. ஐ மீன் இமோஷன்ஸ் அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது வந்து நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஓவர் திங்கிங் அதிகமாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி மூன் கார்டு வேறு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் நைட்டில் ஓவர் திங்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்டேருந்து ஒரு சின்ன சைன் கூட வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெசனேட் ஆகும். ஓகே, எந்த சைனுமே வராதவங்க தான் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருந்திருக்காங்க. ரொம்ப தனிமையில் இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இமோஷ்னல் பெயின் அதிகமாக இருக்குது, பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது. அது உங்களுக்கு இப்போ இருக்கிற இது வந்து உங்ககிட்ட இப்போ இருக்கிற எனர்ஜியை முடிச்சுட்டு ஒரு லாங் டேர்ம் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அதை அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு உங்கள் கூட வந்து பேச வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களை நோக்கி வரணும். ஏன்னா இப்போ சந்தோஷம் இல்லாததுனால சந்தோஷத்தை தேடி அவங்க வரணும். உங்ககிட்ட அந்த ஈகோ விட்டுட்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க. உங்களை பற்றி லாஸ்ட் டே நிறையா யோசிச்சுருக்காங்க. பட் கவலை அதிகமாக இருந்திருக்கு, குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கு. உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால முடியல. நைட் டைமில் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. ஓகே, முதல்ல வந்து நீங்கள் எப்பயும் விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் விட்டுட்டு போனனால ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் இதில் இருக்கிறதுனால ஒரு பயம் அதிகமாக வந்துருச்சு. சரியா, ஸோ இதுதான் வந்து அவங்க ஹெவியாக வந்து லாஸ்ட் நைட் யோசிச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக உங்களை நோக்கி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமாக இருக்குது. ஓகே, பைசஸ் எனர்ஜி, மீனம் இருக்குது. இது அதிகமாக இருக்குது இந்த எனர்ஜிக்கு. மற்ற எனர்ஜிஸ் மற்ற ராசி இருக்குது. பட் இந்த ராசி வந்து இதில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மற்றபடி நீர் ராசிகள் இருக்குது. ஓகே, அண்டு ஃபயரும் இருக்குது. ஸோ மற்ற ராசி இருக்குது. பட் இந்த 3 அதிகமாக இருக்குது. சரியா, இதுதான் லாஸ்ட் நைட் அவங்க உங்களை பற்றி நினச்சது. உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, பைல் 1 உங்களுக்கான கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன? ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கான ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஏஞ்சல் உங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்க தான் உங்களோட சோல்மேட். ஓகே, ஸ்ட்ராங் பாண்டிங் நீங்கள் ஏன் இவங்ககிட்ட ஃபீல் பண்ணுறீங்கன்னா இவங்க தான் உங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஸோ நீங்களே விலகணும்னு நினச்சாலும் முடியாது. நீங்கள் விலகினாலும் அவங்க தேடி வருவாங்க, இல்லை அவங்க விலகி போனாலும் நீங்கள் தேடி போவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஐ திங்க் லாஸ்ட் நைட் அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்களோ மேபி உங்களுக்கு ஒரு ஹெவி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக மேபி அவங்ககிட்டயும் உங்களுக்கு எந்த சைன் கிடைக்காம இருந்திருக்கும். அதனால் நீங்களும் கொஞ்சம் டீப்பாக பெயின் அனுபவித்த மாதிரி தெரியுது. ஏன்னா சோல்மேட் கனெக்ஷனாக தெரியுது. ஸோ பழசை மறக்க சொல்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா பழசை மறந்துடுங்க.
ஓகே, ஹீல் த பாஸ்ட். பழசம் மறந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த வார்த்தைகள், அந்த சண்டை போட்டது, நிறையா ஹர்ட் பண்ணிக்கிட்டது, அது எல்லாமே என்னென்ன மாதிரியான நெகட்டிவான அப்ரோச் இருந்ததோ அது எல்லாம் மறந்துட்டு அதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ஹீல் ஆகிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங் அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஏஞ்சலோட கைடன்ஸ். ஆர் உங்களுக்கு அவங்களோட வேணாம், இந்த பர்சன் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை மறந்துட்டு அதை பாடத்தை கற்றுக்கிட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க. ஓகே, அவங்ககிட்ட கிளியராக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிடுங்க. பட் என்ன பாடமோ அதை கற்றுக்கோங்க. எஸ், அவங்க வரும்போது இன்னும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்க 2 பேர் புரிதல் அதிகமாக இருக்கணும். அதில் நமக்கு டாரோலையும் காமிச்சிச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ இன்னும் ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு இன்னும் டீப்பான ஒரு பாண்டில் போகும். அது பாசிட்டிவாக போகும். இந்த மாதிரியான ஒரு ட்ராமா எதுவுமே கொடுக்காம ரொம்ப அழகாக ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் போகும். அதுக்காக நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் 2 பேரும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பைல் 1 ஓவராலாக உங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்தோம், உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் ஃபீலிங்ஸ் பார்த்தோம், ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்கள் எனர்ஜி, ஐ மீன் லாஸ்ட் நைட் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் நைட் உங்களோட ஃபீலிங்ஸ் பைல் 2. ஓகே, பைல் 2 இதில் நீங்கள் உங்களோட எனர்ஜி ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டீங்க, சரியா? ஸோ உங்ககிட்ட உங்கள் பர்சன் பேசவே முடியாத மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. உங்ககிட்ட அப்ரோச் பண்ணவே அவங்க பயப்படுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, இப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு கிளாரிட்டியே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கு. லாஸ்ட் நைட் உங்களுக்கு மேபி அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆர் பண்ணாமே இருந்திருக்கலாம், அது இங்கே இல்லை. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஓவர் லவ் காமிச்சிட்டு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு எனர்ஜியில் இருந்திருப்பீங்க. அவங்கள ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் லாஸ்ட் நைட் ஏதோ ஒரு அவங்க பிஹேவியர் உங்களை வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க வச்சுருக்கு, சரியா? ஒரு ரொம்ப கிளியராக இருக்கும் உங்கள் மைண்டு. இதுதான் எனக்கு புரியுது, இந்த ரிலேஷன்ஷிப்போட முடிவு இதுவாக தான் இருக்கும். நீங்கள் அது சேர்ந்து இருந்தாலும் இருக்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை வேணாம் மூவ் ஆன் ஆகும்னு நினச்சிருந்தாலும் சரி, பட் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு கிளாரிட்டி, ஒரு முடிவு நீங்கள் நேற்று நைட் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு எனர்ஜி. ஏதோ ஒரு எனர்ஜி உங்கள் கூட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். இன்னொரு எனர்ஜி, நீங்கள் உங்கள் பர்சனை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கே ஃபீல் ஆகுது. உங்கள் பர்சனோட அங்கே எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே இங்கே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க உங்கள் பர்சனை. உங்கள் எனர்ஜினால், உங்கள் அழகால், உங்களோட அந்த ஆறாம்பாங்கள்ல நீங்கள் சுத்தமாக சேஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் இதில் க்ளோ ஆகிட்டுருக்கீங்க. அடுத்து என்னன்னு க்ளோ ஆகிட்டுருக்கீங்க. அதை அவங்க ஹெவியாகவே ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சேஸ் பண்ணாமல் இருக்கிறது அவங்கள கோவப்படுத்துது, இல்லை பதட்டப்பட வைக்குது, அது நாங்கள் சொல்ல வரல. பட் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண வைக்குது. நீங்கள் ரொம்ப ஹை லெவல் அட்ராக்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்போ உங்களை நினச்சி ஆக்சுவலாக பெருமையும் படுறாங்க அவங்க. உங்கள் ஆறாவை பார்த்து அவங்க பெருமையும் படுறாங்க. அண்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், அழகாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு க்ளோ உங்களுக்கே தெரியாமல் ஒரு க்ளோ அதிகமாக வந்துகிட்ருக்கு. ஓகே, ரொம்ப அந்த மாதிரி அதிகமாக தெரியுது. நிறைய அட்ராக்ஷன் தெரியுது. ஹெவி அட்ராக்ட் பண்ணுறீங்க உங்கள் பர்சனை. இத்தனை நாள் அவங்க உங்களை எதுவும் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ ஐ மீன் லாஸ்ட் நைட் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். அவங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறதுலாம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இன்ட்யூட்டிவாக கனெக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி பற்றின ஒரு தாட்ஸ்லாம் ஓவராக இல்லாமல், இனி நான் என் லைஃப்பில் சந்தோஷம் போனதுக்கே இந்த தேர்ட் பார்ட்டி தான் காரணம், இனி நான் தேர்ட் பார்ட்டியை பற்றிலாம் நான் நினைக்க மாட்டேன்.
அவங்களையே என் மனசுலேருந்து நான் தூக்கி போடுறேன். எஸ்பெஷலி நீங்கள் உங்கள் பர்சனை நினச்சதை விட தேர்ட் பார்ட்டியோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருந்திருக்கும். ரைட்? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி நான் நினைக்க மாட்டேன். மேபி அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாக இருந்திருக்கலாம், ரொம்ப பழகின பர்சனாக இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டியும் சேர்ந்து நிறையா ஒன்றா சேர்ந்து இருந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் சம்திங் எது வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அவங்கள பற்றின தாட்ஸ்லாம் இனி இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இனி வந்து எஸ்பெஷலி என் பர்சனை விட மனசில் தூக்கி எறியணும் இல்லையோ, இந்த தேர்ட் பார்ட்டியோட தாட்ஸ் இனிமேட்டு எனக்கு வரவே வராது. இனிமேல் நான் என் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா. அண்ட் லாஸ்ட் இன்னொரு எனர்ஜி சொல்லணுன்னா, உங்ககிட்ட நிறையா லவ் இருக்குது, நிறையா இமோஷன்ஸ் இருக்குது, நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அது உங்கள் பர்சன்கிட்ட கொடுக்க முடியாமல், அது கொடுக்க முடியல, இல்லை நீங்கள் கொடுக்கவும் ரெடியாக இல்லை. சரியா? உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்களே கண்ட்ரோல்டாக உள்ளே வச்சுட்டு, உங்களோட இமோஷன்ஸ் லவ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு, உங்கள் இதில் சந்தோஷமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே, என் பர்சன் வந்தால் நான் போய்க்கிறேன், நான் லவ் காமிச்சிக்கிறேன், ஃப்ளோவில் விட்டுறது. யூனிவர்ஸ்ட்டை விட்டாலும் சரி, யூனிவர்ஸ்ட்டை விட்டுறது, ஜஸ்ட் நடக்கிறது நடக்கட்டும். நான் லவ் எப்பயுமே ரெடியாக தான் வச்சுருக்கேன். என்கிட்ட லவ் நிறையா இருக்குது, இமோஷன்ஸ் நிறையா ஹெவியாக இருக்குது. பட் இப்போதைக்கு நானாக போய் எதுவும் பேச போகிறதில்ல. என் பர்சன் வந்தால் அந்த லவ்வை கொடுக்கறதுக்கும் என் லவ் காமிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கிறது. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ், அது உங்களோட எது கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஓவராலாக லாஸ்ட் நைட் உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம். அது இப்போ வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ உங்கள் பர்சன் லாஸ்ட் நைட் என்ன நினச்சாங்க நம்ம பார்த்துடலாம். ஓகே, பைல் 2 உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. லாஸ்ட் நைட் ஐ திங்க் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருந்திருக்கு. அட்ராக்ஷன் மீன்ஸ் சோல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக 2 பேருக்குமே. ஓகே, சோல் புல், அதாவது மேக்னெட் மாதிரி இழுத்துருக்கு 2 பேருக்குமே. ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்ஷன் ஆர் ஸ்ட்ராங் புல் அது அதிகமாக இருந்திருக்கு. உங்கள் எனர்ஜிஸ் 2மே வந்து ஸ்ட்ராங்காக லாஸ்ட் நைட் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. உங்களுக்கும் நிறைய மனப்போராட்டங்கள் இருந்திருக்கும், அவங்களுக்கும் நிறைய மனப்போராட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். உங்களை மீறி உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்கள மீறி அந்த ஒரு உங்ககிட்ட வந்து அவங்க எனர்ஜி வந்து வந்திருக்கு. அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முடியலை, ரொம்ப கஷ்டம். அந்த டெக்லேயே எம்ப்ரெஸ் வந்திருக்கு. உங்களை ரொம்ப நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக. ஓகே, நம்ம கார்டு ரீட் பண்ணிடலாம். உங்கள் பர்சன் வந்து ஃபஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன். அதெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இமோஷன்ஸ் இருக்குது. லவ் அதிகம் காமிக்கிறவங்க தான். ரொமான்டிக் பர்சனாக இருக்கலாம், இமோஷன்ஸ் இருக்கும், லவ் இருக்கிற ஒரு பர்சன் தான். பட் அதை தாண்டி அவங்கக்கிட்ட என்ன ஒரு வித்தை அப்படின்னு சொல்லலாம்னா, அதை எங்கே காமிக்கணும், எவ்வளோ காமிக்கணும், எந்த மாதிரி டைமில் காமிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த இமோஷன்ஸ் காமிச்சா அதனால் என்ன பிரச்சனை வரும், எந்த டைமில் எவ்வளோ லவ் காமிக்கணும், எந்த டைமில் எவ்வளோ இமோஷன்ஸ் காமிக்கணும், அதில் வந்து ஒரு தெளிவான பர்சனாக இருப்பாங்க. அதில் வந்து ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் நைட் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகான பர்சன், ரொம்ப ஹெவியாக அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன், எனர்ஜி வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து ஹைலி நிறைய நீங்கள் பேசியிருக்கலாம். ஐ மீன், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் புரிதல் உங்களுக்கும் இருந்திருக்கும், அவங்களும் நல்லாவே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என் பர்சன் இப்போ என்னை பற்றி இதுதான் நினச்சிட்டு இருப்பாங்க, என் பர்சனை இப்போ மிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த தாட் வந்திருக்கு. நீங்களுமே உங்கள் பர்சனை என்ன மாதிரி இந்த டே வந்து இன்றைக்கி எப்படி போயிருந்திருக்கும், என் பர்சன் என்னை பற்றி என்ன நினச்சிருந்துருப்பாங்க, இப்போ எந்த சைனுமே நானும் அனுப்பலை, அவங்ககிட்ட இருந்து எதுவும் வரல, அப்படியே மெசேஜ் வந்திருந்தாலும் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரீசன் என்னென்னா, பாருங்களேன், இது என்ன ரீசன்னா, நீங்கள் 2 பேருமே சோல்மேட்டு. ஓகே,
ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ரொம்ப வந்து பாருங்கள், 2 பேருமே ஈக்குவலான லவ் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். நீங்கள் தனியாக இருந்தாலும் மூவ் ஆன் ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் விட்டு வெளியவே போக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது. சரியா? 2 பேருமே இப்போ ஈக்குவலான பெயின் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வலியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அவங்களும் அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் அந்த அளவுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரியா? நீங்கள் போய் எதுவுமே அவங்கள சேஸ் பண்ணுறதோ, மெசேஜ் பண்ணுறதோ, உங்களை பற்றி வந்து நான் பண்ணது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, அதெல்லாம் நீங்களும் பண்ணலை, உங்கள் பர்சனும் பண்ணலை. ஓகே, ரொம்ப அமைதியாக அவங்கவுங்க சைலண்ட்டாக அவங்கவுங்க அமைதியாக இருக்கீங்களே தவிர யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கலை. பட் உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கு. மேபி வெளியே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கலாம், சில பேர் ஃப்ரெண்ட்லியாக எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம், ஆர் சிலர் வந்து சுத்தமாக காண்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பர்சன் உங்களை விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, இமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் சக்ரா வந்து இன்னும் க்ளோஸ்டாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. சரியா? நான் சொன்னேன் இல்லையா, இமோஷன்ஸ் லவ் கண்ட்ரோல் பண்ணுறதுல உங்கள் பர்சன் ஒரு மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் பொறுமையாக இருக்காங்க, ரொம்ப பொறுமை. அவங்க வந்து உங்களை விடணும்லாம் இல்லை, உங்களை விட்டுட்டு போகணுங்கிற மாதிரிலாம் இல்லை. பொறுமையாக வந்து ஒரு டைம் வரும், நான் அது வரைக்கும் இருக்கேன், நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. இந்த லவ்வில் அவங்க ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் லவ் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நிறைய பொசசிவ்னஸ் வந்திருக்கு. ஓகே, நிறைய பொசசிவ்னஸ் வந்திருக்கு. இது ரெண்டும் பார்க்கும்போது ஷியோராக ஒரு செகண்ட் சான்ஸ்க்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, ரீயூனியனுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க அதான் யோசிச்சுருக்காங்க, ரீயூனியன் பண்ணணும், ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். ஆர் நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? இது வந்து ஐ திங்க் ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் சோல்மேட் கனெக்ஷன் அண்ட் கார்மிக் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்க வந்த கனெக்ஷனாகவும் இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணி யூனிவர்ஸ் சேர்த்து வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப் இது. ஏன்னா இது யூனிவர்ஸோட கால் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு லைஃப் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் கார்டு, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்டு. கண்டிப்பாக ரீயூனியன் உங்களுக்கு ஷியோராக இருக்குது. பைல் 2 ரீயூனியனுக்காக தான் அவர் யோசிச்சிருந்திருக்காரு. அவர் இப்போ தான் வந்து இந்த பாஸ்ட் லைஃபோட ட்ராமாவில் இருந்திருந்தாருன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஹீலாகி வெளியே வந்துகிட்டு இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ இந்த 2 கார்டு பார்க்கும்போது அதை ஒரு அவேக்கனிங் கிடச்சிருந்திருக்கு. லாஸ்ட் நைட் ரொம்ப பெரிய ஒரு அவேக்கனிங் கிடச்சிருந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு டீப் ரியலைசேஷன், ஒரு புரிதல், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் செகண்ட் சான்ஸுக்கு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரீயூனியன் கண்டிப்பாக வேணும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலான லவ் இருக்குது அண்ட் இமோஷனல் பாண்டிங். உங்களவுக்கு அவங்க இமோஷ்னலாக லவ் யாருமே வந்து அவங்கக்கிட்ட காமிக்கல. அந்த சோல்மேட் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, அந்த எனர்ஜி வந்து அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பேருமே நேற்று ஃபீல் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் நைட்டு. ஸோ 2 பேருக்குமே ஸ்ட்ராங் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது னாலேயே ரீகன்சிலேஷனுக்காக சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட வந்து செகண்ட் யூனியனுக்கான நிறையவே யோசிச்சிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது நான் ஆல்ரெடி சொன்னதான். நீங்கள் நினச்சாலும் வெளியில் போக முடியாது, அவங்க நினச்சாலும் வெளியில் போக முடியாது. அவங்க அகைன் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் தான். ஸோ நிறைய லவ் இருக்குது. அவங்க நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கலாம், அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம், உங்களை இப்போ தான் வேல்யூ பண்ணியிருக்காங்க, ரொம்ப வேல்யூபிளான பர்சன் நினச்சிருந்துருக்காங்க. நீங்கள் தான் வந்து ஒரு ஐடியல் பார்ட்னர். நம்ம வந்து நினைப்போம்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சா நல்லா இருந்திருக்குன்னு. அதை அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஏதோ ஒரு ஈகோ இருக்குது, அதனால தான் அவங்க அது உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வந்து இது எல்லாமே உங்கள் மனசில் இருக்கிற வார்த்தைகள் தான். சரியா? நீங்கள் தான் ஒரு ஐடியல் பார்ட்னர், ரொம்ப கேர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நர்ச்சர்
பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சிருக்கு, அது எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அஃபெக்ஷன் காமிச்சிருந்துருக்கீங்கன்னு லாஸ்ட் நைட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குள்ள ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அந்த ஃபிசிக்கல் டிசைர் லாஸ்ட் நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துருக்கு. பட் அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஈகோ அதிகமாக இருந்திருக்கு. ஈகோ இன்ன வரைக்குமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஈகோ கிளாஷ் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளேயும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, வெளியும் அது ஸ்ட்ரகிள் இருக்குது. அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள. இது 2 முக்கியமான கார்டு. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் சான்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அதைத்தான் யோசிச்சிருந்துருக்காங்க. அகைன் உங்கள் கூட ரீயூனியன் ஆகணுங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக யோசிச்சிருந்துருக்காங்க. ஃபைனலாக அவங்க உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும், ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு 2 கார்டு எடுத்துடலாம். உங்கள் கூட அவங்க ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இருந்தால் அவங்க லைஃப்பில் ஓகே, இந்த ஜென்மத்தில் நீங்கள் கூட இருந்தால் அவங்க அவ்வளோதான், லைஃப் ஓகே கம்ப்ளீட் பண்ணிடலாம், முடிஞ்சது. சப்போஸ் நீங்கள் இல்லாமல் இந்த ஜென்மம் அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு இந்த கடன் வந்து அடுத்த ஜென்மத்துலேயும் தொடருங்கிற அளவுக்கு அவங்க வந்து பயந்துருக்காங்க. அது வந்து ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீப்பாக லாஸ்ட் நைட் அவங்க ரொம்ப டீப்பாக இதை பற்றின யோசனைகள், உங்களை பற்றின யோசனைகள், இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு அவேக்கனிங் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. ஏன்னா வேர்ல்டு கார்டு, ஜட்ஜ்மெண்ட் கார்டு 2 மேஜர் ஆர்கானா, ஒரு பெரிய பெரிய ஷிஃப்ட். அதுக்காக தான் அவங்க ரெடி ஆகியிருக்காங்க. ஒரு ஈகோலாம் இருக்குது, பட் ஈகோலாம் வந்து போக போக கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்காங்க இல்லையா, இதுவே அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் உங்களை நோக்கி வர்றதுக்கு. அதுவே ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ இப்போ தான் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு உங்களை பற்றி புரிய ஆரம்பிச்சிருக்கு, நிறைய வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களை வேல்யூ பண்ணியிருக்காங்க உங்களை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ இருக்கிறத விட ஒரு நெக்ஸ்ட் லெவல், ஹையர் லெவலுக்கு கொண்டு போகணும். மேபி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ராங் யூனியன். கமிட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கலைனாலும் லாஸ்ட் வரைக்கும் நான் உங்களோட தான் இருக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக நீ வந்தாலே லைஃப் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான தாட், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அகைன் அட்ராக்ஷன் தான், உங்களை பற்றின அட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கே அது குழப்பம்தான். இங்கே பாருங்களேன், ஒரு இப்போ வந்து அவங்களோட சுச்சுவேஷன் வந்து ஒரு மாயை, ஏதோ ஒரு மாயையில் இருக்காங்க, ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க. நீங்கள் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுவே அவங்களுக்கு ஒரு பயம், பதட்டம், குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வரணுன்னே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருக்கீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது பைல் 2 அப்படின்னா மட்டும்தான் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டராக அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஓகே, ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக. நீங்கள் எந்த சேஸும் பண்ணாமல் அமைதியாக உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மெடிடேட் பண்ணுறது, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போகிறது, உங்கள் ஜாப், உங்கள் பிஸ்னஸ், உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறது. மீன்வைல் அழகாக இருக்கவும் ட்ரை பண்ணுறது, ஹேர், ஸ்கின் எல்லாத்துலேயும் உங்களை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது. கம்ப்ளீட்டாக உங்களை பற்றி இப்போ ரொம்ப அதிகமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பயம், பதட்டம். ஸோ ஏன் இந்த ரீயூனியன், ஏன் இந்த அளவுக்கு அவங்க செகண்ட் சான்ஸ் வேணும்ட்டு வர்றாங்கன்னா உங்களோட எனர்ஜி அவங்கள ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு. சரியா, 2 பேருமே. பட் அவங்க இன்னும் ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகலை. லாஸ்ட் நைட் தான் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப பெரிய அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது தெரியுது அவங்க எமோஷன்ஸை ரொம்ப ஹெவியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கார்டுமே பக்கத்தில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இது ஏன் யூனிவர்ஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து முடிச்சு வைக்கணும்னு நினைக்குதுன்னா, நீங்கள் 2 பேரும் சேரணுங்கிறதா வந்து யூனிவர்ஸோட பிளான். 2 பேரும் சேரணும். ஸோ இப்போ இருக்கிற ஒரு இந்த அளவுக்கு இப்போ நடந்த கயாஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு லேர்னிங். அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த சைலண்ட்டான டைமில் 2 பேருமே லேர்ன் பண்ணிக்கோங்க. மேபி நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. லாஸ்ட் நைட் ஹெவி கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த குழப்பங்கள் தான் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ரீயூனியனுக்காக ஒரு முடிவையே எடுக்க வச்சிருக்கு. ஆனால் ஈகோ இருக்குது. சரியா, ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் ஈகோ இருக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்க ரொம்பவே வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஈகோ இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து இப்போ பேசிடணும். இப்போ லாஸ்ட் நைட் என்னெல்லாம் நடந்ததுன்னு அவங்களுக்கு ஈகோ எதுவுமே இல்லை தைரியமாக இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கே கூட அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லலாம், உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம். பட் ஈகோ இருக்கும்போது அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம குயிக்காக உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம்.
ஓகே, பைல் 2 உங்கள் பர்சன் இப்போ உங்ககிட்ட செகண்ட் சான்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரியலைசேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன? உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? வெட்டிங். ஸோ அவங்க செகண்ட் சான்ஸ்னு வந்துச்சு, வெட்டிங் காமிக்குது. உங்களுக்கு கல்யாணம்க்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை சிலருக்கு வந்து ஏன் உங்ககிட்ட வராமல் இவ்வளோ ஒரு தள்ளி போகிறாங்கன்னா ஈகோ இல்லை என் பர்சனுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி அவங்க ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த கல்யாணம் வந்து ஒரு பிளாக்கேஜாக இருந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அது ஒரு விஷயமா தெரியுது. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேரேஜ் ஒரு ரீயூனியன் செகண்ட் சான்ஸ். இப்போ மேரேஜ் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இத்தனை நாள் உங்ககிட்ட ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவங்களோட உண்மையான இது வந்து தெரிய போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்லேயே இப்போ உங்கள் பர்சனே உங்ககிட்ட சீக்ரெட்டாக சில விஷயங்கள் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ செகண்ட் யூனியனில் செகண்ட் சான்ஸ் வந்து இருக்குன்னு உங்ககிட்ட பேச வரும்போது அந்த மாஸ்க் எல்லாம் அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட சொல்ல தான் போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வேறு மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த மாஸ்க் எல்லாமே கலண்டு உங்ககிட்ட ஒரு உண்மையான ஃபேஸ் வந்து கண்டிப்பாக தெரிய போகுது. ரெண்டு பேருமே வந்து இப்போ சப்போஸ் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்தாங்கன்னா பேசி கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஓகேனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப பவுண்ட்ரி செட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நல்ல லைஃப்பும் வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஹார்ட்டை வந்து ஓப்பனில் வைங்க, ரொம்ப பேஷனாக இருங்க. இந்த லவ் இந்த பர்சன் திருந்திடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இவங்களோட நான் சந்தோஷமாக இருப்பேன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கோங்க, செகண்ட் சான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் இன்ட்யூஷன் இந்த லவ் வந்து எனக்கு செட் ஆகாது, என் பர்சன் இன்னும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் அது உங்களோட டிசிஷன் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. பட் அவங்களே கொஞ்சம் பேச விடுங்க. அவங்க ஹார்ட் ஓப்பன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஹார்ட்டை ஓப்பனில் வைங்க, ரொம்ப க்ளோஸ்டாக வைக்காதீங்க. ஏன்னா நான் பைல் 2 சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எனர்ஜி தான் காமிக்குது. ஓகே, ஸோ பைல் 2 இதுதான் ஓவராலாக உங்களுக்கான எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.